السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم. وإذ قال لقمان لابنه وهو يعظه يا بني إلى آخره. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: المؤمن الخير قوي، المؤمن القوي خير وأحب إلى الله من المؤمن الضعيف. صدق رسول الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வையகத்தை படைத்து இவ்வையகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்வியலை வழிதவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், இமாம்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்களின் மீதும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகை தந்து கொண்டே இருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்களின் மீது எல்லாம் வல்ல இறைவனின் வற்றாத கருணை நம் மீது நிலவட்டுமாக என்று துஆ செய்து, இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்த முறைப்படி உறுதியான நம்பிக்கையோடு ஈமானை பலப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நல்ல தௌஃபீகை எல்லாம் வல்ல இறைவன் புனிதமான இந்த நன்னாளினுடைய பரக்கத்தை கொண்டு, புனிதமான இந்த இடத்தினுடைய பரக்கத்தை கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே, குழந்தைகளுடைய தினமாக நவம்பர் 14 இன்று கடைபிடிக்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு வாழ்த்து சொல்வது ஒரு பக்கம், குழந்தைகளுக்காக வேண்டி உண்டான ஒரு தினம் என்று சொன்னாலும் அவர்களை வளர்க்கக்கூடிய விதம், அவர்கள் வளரக்கூடிய விதம் எப்படி என்பதை நாம் கொஞ்சம் கவனிக்கணும். ஏதோ ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டால் குழந்தைகளுக்காக வேண்டி ஒரு தினம் இருக்கு அப்படிங்கிறத விட அந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு எப்படி இருக்கு, அந்த குழந்தைகள் எந்த விதத்திலே வளருகிறார்கள். ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்துல மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. குறிப்பாக இஸ்லாமிய மக்கள், முஸ்லிம்கள், இஸ்லாமிய பெருமக்கள் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் தான், நம்முடைய குழந்தைகள் தான் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை. அவர்களை வளர்க்கக்கூடிய விஷயத்துல நாம மிக 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 ரொம்ப தளர்ச்சியில இருக்கிறோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நம்முடைய குழந்தைகளை மார்க்கப்பற்றுள்ள குழந்தைகளாக, மார்க்கப்பற்றுள்ள அல்லாஹ் ரசூலுடைய குழந்தைகள் கூட தேவையில்லை, முதல்ல வீட்டுக்கு அடங்கிய குழந்தைகளாக நம்மளுடைய குழந்தைகளை, பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை
நாம் வளர்த்துறோமா, அது வளருகிறார்களா அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம், ரொம்ப கொஞ்சமல்ல அதிகமாகவே நாம கவனம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில நாம தள்ளப்பட்டிருக்கிறோம். குழந்தை வேண்டும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கு. திருமணம் முடித்ததற்கு பின்னால் அடுத்த அவங்களுடைய எதிர்பார்ப்பு நமக்கு ஒரு குழந்தை வேண்டும். குழந்தை இல்லாத அதனுடைய ஏக்கம், குழந்தை இல்லாத அந்த ஏக்கம், குழந்தை யாருக்கு இல்லையோ அவங்கள்ட்ட போய் கேட்டா தெரியும் குழந்தை இல்லாத அந்த ஏக்கம். எனவே குழந்தை வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம, குழந்தை பிறந்துட்டா அதை கொஞ்சி குலாவக்கூடிய அளவுக்கு உண்டான அந்த ஆசைகள், ஒருவேளை கல்யாணம் முடிச்சு 2, 4, 5, 6 வருடங்கள் 10 வருடங்களை கடந்து குழந்தை பாக்கியம் இல்லாத எத்தனையோ தம்பதிகள் இருக்குகிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் இவ்வுலகத்துல ஒரு குழந்தையாவது, அது ஆணோ பெண்ணோ, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. எனவே குழந்தை வேணும் அப்படின்னு, ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் அதுக்காக இல்லை அப்படின்னா, அதுக்காக வேண்டி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, எங்க போனாலும் பரவாயில்லை, எவ்வளவு பெரிய மருத்துவமனைக்கு போனாலும் பரவாயில்லை, டாக்டரை சந்திச்சு செலவு செஞ்சு, இன்னும் சொல்ல போனால் இந்த பூசாரிகிட்ட போனா, இந்த சாமியார்கிட்ட போனா குழந்தை வருவதற்கான காரணங்களை எல்லாம் புட்டு வைக்கிறாரு, சொல்லி தர்றாருன்னு நிறைய இஸ்லாமியர்கள் இன்று வரை கூட சில இடங்கள்ல, சில கிராமங்கள்ல சாமியார்களை சந்திக்கக்கூடிய அவலங்களை கூட நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ குழந்தைகள் வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம வந்ததுக்கு பின்னாடி அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்துல நாம 0 தான் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏதோ காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் மாலை 1 மணி நேரம் மதரசாவிற்கு அனுப்பியதற்கு பின்னால் அது மட்டும் போதும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். என் புள்ள சரியா மதரசாவுக்கு போகுது அப்படின்னு. அது மட்டும் அல்ல, நாள்தோறும் காலையில இருந்து இரவு வரை நம்முடைய பிள்ளை என்னென்ன செய்கிறது, நம்மளுடைய பிள்ளை என்ன பேசுது அப்படிங்கிறது எல்லாம் கண்காணிக்க வேண்டிய சூழல் இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கு. ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல குழந்தைகள் மனித வாழ்க்கையினுடைய அலங்காரம் என்பதாக சொல்லுகிறான் ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல குழந்தைகள் உங்களுக்கு வழங்கப்பட்ட அமானிதம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். நமக்கு வழங்கப்பட்ட அமானிதம், அந்த குழந்தையுடைய விஷயத்துல நாம அக்கறை எடுத்துக்கல அப்படின்னா, நாம பொழுதுபோக்குத்தனமாக நம்முடைய பிள்ளையுடைய விஷயத்துல நாம கவனம் செலுத்தல அப்படின்னா, இந்த உலகத்துல மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இன்னைக்கு சின்ன வயசுல அந்த குழந்தைகளுக்கு நாம சொல்லித்தராத விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வாலிப பருவத்தை அடைந்ததற்கு பின்னால் இந்த வாலிபர்கள் அடிக்கக்கூடிய, அவர்கள் செய்யக்கூடிய சேட்டைகள் எல்லாம் அவர்களுடைய குடும்பத்தை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த ஒரு நம்முடைய சமூகத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய குடும்பத்துல பெற்றோர்களுக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது என்பதை நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எனவே இந்த அடிப்படையில குழந்தைகள் இருக்க வேண்டிய இனிய பண்புகள் என்ன, இருக்கக்கூடாத தீய பண்புகள் என்ன என்பதையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முறைப்படி அல்லாஹ் குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நேரத்தினுடைய சூழ்நிலைகளை கருதி ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம் இங்கு பதிவு செய்கிறோம். அதுல முதலாவது, இந்த உலகத்துல உலக வாழ்க்கையில ஒரு மனிதன், அது
சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக, வெறும் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, அது நம்ம எல்லோருக்குமே உண்டான, நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே அது நம்மளுடைய வாழ்க்கையில பெரியவர்களாக இருக்கக்கூடிய நாமளும் அதை எடுத்துக்கணும். ஒண்ணு, குவத் என்று சொல்லக்கூடிய ஆற்றல். முதலாவது உடல் வலிமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு உங்களுடைய உடல் வலிமையை, குவத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா பலமான நல்ல குவத்தான மாணவர்கள் பார்க்கக்கூடாத காட்சிகள், பார்க்கக்கூடாத செயல்களை எல்லாம் செய்து தங்களுடைய இளமை காலகட்டத்திலேயே தங்களுடைய குவத்தை, தங்களுடைய சக்தியை வெளியேற்றக்கூடிய செயல்பாடுகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொல்றாங்க, அல் முஃமினுல் கவியு, பலமான முஃமின், கைருன் வ அஹப்பு இலல்லாஹி அல் முஃமினுல் லஈஃப். பலகீனமான முஃமினை விட பலமான முஃமின் தான் அல்லாஹ்வுக்கு பிரியமானவன். பலமான முஃமினை தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதிகமாக பிரியப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. தெளிவாக வெளிப்படையாக நம்ம சில விஷயங்களை சொல்ல முடியாது, சூசகமான அடிப்படையில். எனவே தன்னுடைய இளமை காலத்தை, தங்களுடைய சக்தியை, வலிமையை எல்லாம் ஒரு மொபைல் போனால், பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தரக்கூடிய மொபைல் போன், அதில் தெரியும், அது யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் அதில் என்னென்ன அசிங்கமான காட்சிகள் அப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறது இன்னைக்கு முதியவர்கள், இன்னைக்கு 60 வயது வரை மொபைல் ஃபோன் பயன்படுத்தக்கூடிய நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு யூடியூப்ல போனாலோ, அல்லது இன்ஸ்டாகிராம்ல போனாலோ, அல்லது எஃபி ஃபேஸ்புக்கில் போனாலோ, இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் நாம வந்து அதில் டைப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எதை முன்னாடி கொண்டு வந்தா எதை பார்ப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு உண்டான டெக்னாலஜி இன்னைக்கு, அதனுடைய நெட்வொர்க் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. நாம எதையுமே பதிவு செய்யணுங்கிற அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்க்க திடீர்னு இடையில நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஒன்று வரும். குழந்தைகளுடைய கையில தயவு செய்து உங்களுடைய போனை நாம பார்க்குறோம், தெருவில் முக்குல 5 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, 10 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஒவ்வொருத்தனுடைய கையில போன். அந்த பசங்க மேல தப்பு கிடையாது. அவங்க போன் பார்க்கறாங்கன்னா அவங்க மேல தப்பு இல்லை. யார் மேல தப்பு? அவங்கள யாரு பெத்தாங்களோ அவங்க மேலதான் தப்பு. நாம கொடுக்காம அவங்களுடைய கையில போன் எப்படி? பார்க்க கூடாத காட்சிகளை எல்லாம் பார்த்து தங்களுடைய இளமையினுடைய காலத்தை, திருமணத்திற்கு பின்னால் தெரிய வேண்டிய விஷயங்களை எல்லாம் இளம் வயதுல, ஏன் இன்னும் சொல்ல போனால் 4வது படிக்கக்கூடிய பையனுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையில தயவு செய்து பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய பிள்ளை நல்ல சக்தி உள்ள குழந்தையாக, பின்னால் திருமணத்திற்கு பின்னால் வலிமையுள்ள ஒரு பிள்ளையாக, உடல் வலிமையுள்ள குழந்தையாக, மாணவனாக, வயது அவர் வாழும் காலமெல்லாம் இருக்கணும்னு சொன்னா, உங்களுடைய குழந்தை எதை பார்க்குகிறது அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். 2வது மன வலிமை. இதெல்லாம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாணவர்களுக்கு, சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள். வெறும் 5 நேரம் தொழுகணும், சஹாபாக்கள் வளர்ந்தார்கள், நபிமார்கள் வளர்ந்தார்கள் அப்படின்னா வெறும் 5 நேரம் தொழுகணும், நோன்பு வைக்கணும், பள்ளிவாசலுக்கு வரணும் அப்படிங்கிறது மட்டுமல்ல.
அது வர்றதுக்கு முன்னாடி நாம என்னென்னலாம் செய்யணும், நாம எப்படி அமைச்சுக்கணும் வாழ்க்கையை அப்படிங்கிறதையும் ரசூல்லா சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அதுல 2வது மன வலிமை. எதை கொடுத்தாலும் எதை சொன்னாலும் மனதளவுல தாங்கக்கூடிய சக்தியை நீ முதல்ல ஏற்படுத்திக்கோ. இந்த அதாவது மன வலிமை, மனதால் எதையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்குமேயானால் கண்ணுக்கு முன்னால எவ்வளவு பெரிய தீமை நடந்தாலும் அதை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படாது. முதல்ல 2வதாக அந்த மன வலிமையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லித் தருகிறார்கள். 3வதாக, இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களாக இருக்கக்கூடிய நமக்கும் தான். ஏன்னா இன்னைக்கு குழந்தைகள் தான் தப்பு செய்யறது இல்லை. பெரியவர்களாக 40 வயது 50 வயதை கடந்தவர்கள் கூட மொபைல் போன்ல பார்க்கக்கூடாத எல்லா அசிங்கங்களையும் பார்க்குகிறார்கள் என்பது உண்மை. 3வதாக ஹிக்மத், ஈமான். கொள்கையுடைய விஷயத்துல நம்முடைய ஈமான்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கறத உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பையன், குர்ஆன் தஃப்சீர், குர்ஆனுக்கு மிகப்பெரிய விளக்கத்தை சொல்லி தந்த மிகப்பெரிய அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சின்ன பையனா இருக்கும்போது ஒட்டகத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று ரசூல்லாவை பார்க்கறாங்க. ரசூல்லா என்ன பண்றாங்க, அந்த சின்ன பையனை, சின்ன பையா இங்க வா கூப்பிடுவோம்ல, அந்த சின்ன பையனை புடிடா, இந்த குட்டி பையனை புடிடா அப்படிங்குவோம்ல, அந்த மாதிரி சின்ன பையா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு, நான் உனக்கு சில விஷயங்களை சொல்லி தர்றேன், அதை அப்படியே நீ பிடிச்சுக்கோ, உன் வாழ்க்கையில நீ மிகப்பெரிய ஒரு கல்விமானாக வருவாய் அப்படின்னு துவா செஞ்சாங்க சின்ன பையனுக்கு. அதுல சொன்னாங்க, முதலாவது விஷயம், அல்லாஹுவை பயந்துகொள். நீ அல்லாஹுவை யாருக்கும் பயப்படாத, அல்லாஹுவுக்கு மட்டும் பயப்படு. அல்லாஹ் உன்னை பாதுகாத்துக் கொள்வான், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் என்ன நடந்தாலும் அல்லாஹ் உன்னை பார்த்துக்குவான். யாரும் இல்லைன்னு கவலைப்படாத, நீ அல்லாஹுவை பயந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. புரியுற மாதிரி குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணுமோ அப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய விதத்துல ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க. 2வது, நல்லா இருக்கும்போதே எப்பவுமே நீ அல்லாஹ் அல்லான்னு சொல்லிக்கிட்டே இரு. உனக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது அல்லாஹ் உன்னை நினைப்பான். நாம நல்லா இருக்கும்போது அல்லாஹ் அல்லான்னு சொன்னா, கஷ்டமான காலகட்டத்துல நாம அல்லாஹுவை மறந்து நம்முடைய கஷ்டத்தை யோசிச்சா அல்லாஹ் நம்முடைய கஷ்டத்தை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பான். 3வதாக, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்கிட்ட மட்டும் கேளு, யார்கிட்டயுமே கேட்காத, அல்லாஹ்கிட்ட மட்டும் கேளு. 4வதாக, இதஸ்தஇன் ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவின்னு போய் கேட்டேன்னா முதல்ல நீ அல்லாஹ்கிட்ட உதவி கேளு, யார்கிட்டயுமே போய் உதவின்னு போய் நிக்காத. 5வதாக, ஹதீஸ்ல வருது, லா மானிய லிமா அஅதைத் வலா முஅதிய லிமா மனஅத, அல்லாஹ் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, அல்லாஹ் தடுக்க நினைத்தால் யாராலும் கொடுக்க முடியாது. உனக்கு எல்லாம் சேர்ந்து, மக்கள் எல்லாம் சேர்ந்து உனக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அல்லாஹ் உனக்கு என்ன தர்றானோ அதைத்தான் அல்லாஹ் உனக்கு தருவான். இத்தனை பேர் சேர்ந்து இத்தனை கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு நினைக்காத. மக்கள் எல்லாம் சேர்ந்து உனக்கு ஏதாவது கெட்டது செய்யணும்னு முடிவு பண்ணா அல்லாஹ் உனக்கு என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கிறானோ அதுதான் நடக்குமே ஒழிய மக்களால் உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்த சின்ன பையனுக்கு கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க.
சின்ன பசங்களை எல்லாம் ஒன்று அல்ல ரெண்டு அல்ல நிறைய ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு ஈமானை எப்படி உள்ளுக்குள்ள கொண்டு போகணுமோ அப்படியெல்லாம் ஈமானை கொண்டு போனார்கள். குர்ஆனினுடைய கல்வியை போதித்தார்கள், குர்ஆனினுடைய கல்வியை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த சின்ன பசங்க ஒரு கட்டத்துல நான் சின்ன பையனா இருக்கும்போது ரசூலுல்லாஹ் எனக்கு ஈமானை ஊட்டினார்கள். குர்ஆன் ஓதும் போது எப்ப குர்ஆனை எடுத்தாலும் என்னுடைய உள்ளத்துல ஈமானினுடைய அந்த பலத்தை, ஈமானினுடைய சுவையை என்னால பார்க்க முடியுது அப்படின்னு பிற்காலத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதுதான் மதரசாக்கள். மதரசாக்கள்ல போதித்து தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்னா யாரு, ரசூல்னா யாரு. ஏன்னா ஒரு ஒரு குழந்தை, மாணவர்கள் ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக, பெற்றோர்களுக்கு அடங்கிய பிள்ளைகளாக பெரிய அளவுல இல்லைனாலும் கொஞ்சமாவது வரணும் அப்படின்னா மதரசாக்கள்ல போதிக்கக்கூடிய கல்விகள் எல்லாமே காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் என்ன சொன்னான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், அந்த கல்விதான் மதரசாக்கள்ல போதிக்கப்படுகிறதே ஒழிய வேற தவறான சிந்தனைகள், தவறான கொள்கைகள் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ரொம்ப நாளா என்னமோ தெரியல, மதரசாவை இல்லாமல் ஆக்கணும், மதரசாவே இருக்கக்கூடாது, மதரசாவை இடிக்கணும். ஏன்னா மதரசாவை இடித்த இடங்கள் எல்லாம் இன்னைக்கு மதரசாவின் மீது தான் அவ்வப்போது கை வைக்கிறார்கள். இப்ப 2 நாட்களுக்கு முன்னால் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் தொப்பியை போட்டுக்கிட்டு முஸ்லிம்களை எல்லாம் தரக்குறைவாக, சொல்ல போனால் தொப்பி போட்ட சாமியார்னு கூட சொல்லலாம், தொப்பியை போட்டுக்கொண்டு அவர் முஸ்லிமா இல்ல இந்துவா எதுவுமே தெரியல, முஸ்லிம்களை கேவலப்படுத்தி கொண்டு முஸ்லிம்களுடைய சமுதாயத்தை இழிவாக பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன். மதரசாக்கள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மதரசாக்கள்ல மாணவர்களுக்கு, அங்க படிக்கக்கூடிய ஓதக்கூடிய பிள்ளைகளுக்கு தீவிரவாதத்தை தவிர வேற எதுவுமே சொல்லி தர்றது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு 2 நாட்களுக்கு முன்னால் பேசியிருக்கிறார். எனவே மதரசாக்கள்ல தீவிரவாதத்தை எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல சூழ்ச்சிங்கிற அடிப்படையில செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் மதரசாக்கள்ல அங்கு சொல்லித்தரக்கூடிய குருமார்கள், அங்கு சொல்லித்தரக்கூடிய ஆலிம்கள் எல்லாம் தீவிரவாதத்தை தான் சொல்லி தருகிறார்கள். மதரசாக்கள் அப்படி கொச்சையாக, அருவருப்பாக, அதுவும் தொப்பி போட்ட முஸ்லிம் எவனோ ஒருவன் பேசியிருந்தா கூட பரவாயில்லை, நம்முடைய மதத்தை சார்ந்த கலிமா சொல்லி முஸ்லிமாக வெளிப்படையில பார்ப்பதற்கு அங்க இங்கே நமக்கு அந்த இஸ்லாமுக்கு மாற்றமான கொள்கைகளை பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த மனிதன் தொப்பியை போட்டுக்கிட்டு சமுதாயத்தை கெடுப்பதற்காக வேண்டிய மதரசாக்கள்ல தீவிரவாதத்தை போதிக்கப்படுகிறது என்று கொச்சையாக பேசிய வீடியோக்களை எல்லாம் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் நீங்க பார்த்திருப்பீங்க. எனவே ஒரு குழந்தையினுடைய ஒழுக்கம், ஒரு குழந்தையினுடைய எதிர்காலம், ஒரு குழந்தை எப்படி வளரணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த நம்முடைய மதரசாக்கள்ல எங்கெங்கெல்லாம் மதரசாக்கள் நடைபெறுகிறதோ மதரசாக்களில் தான் அதை போதிக்கப்படுகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. 4வதாக இறையச்சம். குழந்தைகளை கூப்பிட்டு இதெல்லாம் அடிக்கடி நீங்க தொடர்ந்து ஒரு மாசம் 30 நாள் தொடர்ந்து நீங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே வாங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளையினுடைய மனசுல பதிஞ்சிரும். தக்வாவை பற்றி எப்பவுமே தக்வா இறையச்சம் வந்தால் அல்லாஹுவின் மீது உண்டான அன்பு உன்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ் போட்டு விடுவான். அல்லாஹ் உன்னை நேசிப்பான். தக்வாவை ஏற்படுத்திக்கோ. 5வதாக பிர்ருல் வாலிதை, பெற்றோர்களுக்கு முதல்ல நீ மரியாதை செய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு ஒரு மனிதர் கேட்கிறாரு, நான் யாருக்கு அதிகமா உபகாரம் செய்யணும், நான் யாருக்கு நல்ல முறையில நடந்துக்கணும், உம்முக்க அபூக்க அப்படின்னாங்க.
3 தடவை தாயை சொல்லிட்டு 4வது தடவையா தந்தையை சொன்னாங்க. இன்னொரு இடத்துல ஒரு சஹாபி வந்து ரசூல்லாட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் ஜிஹாதுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன், நான் போர்க்களத்துல இறங்கி போராடணும்னு ஆசைப்படுறேன், போர்க்களத்துக்கு இணையாக எந்த நன்மையுமே கிடையாது. போர்க்களம் என்பது அது ஒரு தனி சப்ஜெக்ட். எனவே அதுல போர்க்களத்துல கலந்து மார்க்கத்திற்காக வேண்டி ஷஹீத் ஆகிறது அப்படிங்கிறது அது மிக 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 உயர்ந்த நன்மை. அவர் வந்து கேட்கிறாரு, நான் போர்க்களத்துக்கு வர்றேன், நீ இதை விட போர்க்களத்துக்கு வந்து நீ ஷஹீதாயி அதனுடைய நன்மையை விட நீ ஏதாவது அதிகமான நன்மையை பெற்றுக்கொள்ளணுமா? உனக்கு பெற்றோர்கள் இருந்தால் அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து கொண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சிறியவர்களுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களாக இருக்கக்கூடிய நாமும் பெற்றோர்களை, தாய் தந்தையை சந்தித்திருக்கக்கூடிய, தாய் தந்தை உயிரோடு இருக்கக்கூடிய அவர்களை பக்குவமாக நல்ல முறையில பார்த்து கொள்வது நம் மீது கடமை. இவைகள் எல்லாம் இப்போ ஒரு குழந்தைகளிடம் இருக்க வேண்டிய பண்புகள் அப்படின்னு சொல்லி நான் இப்போ 10 விஷயம் சொல்லியிருக்கிறேன். குழந்தைகளிடம் இருக்கக்கூடாத சில பண்புகள், சில கெட்ட தீய குணங்கள். அதுல முதலாவது ஜப்பார். அல்லாஹ் பெருமையோடு இருப்பவர்களை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பெருமை அடிக்கிறாங்க. பெருமை, வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில பெருமையோடு நடக்காத. ரெண்டாவது அசியா, மாறு செய்யாத. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இருக்கக்கூடிய தீய குணங்களிலேயே ஆக மோசமான செயல் மட்டுமல்ல, அல்லாஹ் நம்மை தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு உண்டான மோசமான செயல் மாறு செய்யாத. அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகள்ல அல்லாஹ் ரசூல் எதை தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்களோ அதுல மாறு செய்யாத. மூணாவது ஷகியா, துர்பாக்கியசாலியனாக இந்த உலகத்துல நீ இருக்காத. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தேர்ந்தெடுக்கிறான். இன்னைக்கு நாம வந்து பள்ளியில உட்கார்ந்துருக்கோம். அல்லாஹுடைய பள்ளிக்குள்ள யாரு வரணும் யாரு வரக்கூடாதுங்கிறதெல்லாம் அதுல நாம முடிவு பண்றதெல்லாம் அல்லாஹ்வுடைய தேர்வு. என் வீட்டுக்கு யாரு வரணும், என் குர்ஆன், என்னுடைய கலாம் ஷரீஃபை, ஏன்னா எல்லாமே தொழுகிறது இல்லை. வெள்ளிக்கிழமை எல்லாமே தொழுகிறது இல்லை. நான் வக்து சொல்லலை, ஜும்மாவுடைய நாள் கூட நிறைய பேர் தொழுகாதவர்கள் இருக்கிறாங்க. பள்ளிக்கு ஜும்மாவுடைய தொழுகையை தவறவிட்டவர்கள், ஜும்மா தொழுகைக்கு போக முடியாதவர்கள், இப்படி சில வேண்டுமென்றே காரணங்களால் ஜும்மா தொழுகையை தவறவிட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனவே ஜும்மா தொழுகைக்கு கூட வர முடியாதவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம ஜும்மாவுடைய தொழுகைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் ரசூலுடைய தொடர்புகள் ஏற்படுத்தி கொண்ட அனைத்தையுமே அல்லாஹ் தேர்ந்தெடுக்குகிறான். அப்படின்னா நாம் எல்லாம் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிறதுல நாம கொஞ்சம் கவனம் எடுக்கணும். ஏன்னா ஹம்சு மின் அலாமதி ஷகாவா, துர்பாக்கியசாலி அப்படிங்கிறது 5 வகையான அடையாளங்கள் இருக்கு. அதுல ஒன்னாவது அல் கஸ்வத்து ஃபில் கல்ப், வறண்டு போன இதயம். இதயத்துல ஈரம் இரக்கம் எதுவுமே இருக்காது. அவனுடைய அது கல்பா இல்ல வேறையா அப்படின்னு கல்வில எதுவுமே இருக்காது. அவன் துர்பாக்கியசாலி, அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்டவன். இரண்டாவதாக ஜமூதுல் ஐன், எதை நினைச்சும் அழுக மாட்டான். குர்ஆனை பார்த்தாலும் சரி, அல்லது நமக்கு எதிராக கல் நெஞ்சக்காரன் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அழாத கண்கள். யாருக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வரவில்லையோ அவர்கள் துர்பாக்கியசாலி. மூன்றாவதாக வகில்லத்துல் ஹயா, வெட்க உணர்வு யாருக்கு ரொம்ப குறைவா இருக்குதோ அவர் துர்பாக்கியசாலி. நான்காவதாக வர்ரக்பத்து ஃபித் துன்யா, உலகத்தின் மீது மோகம் கொண்டவர்கள். ஐந்தாவதாக வதூலுல் அமல், நீண்ட இந்த உலகத்துல யாருக்கு அதிகமான பேராசை இருக்குதோ அவர்கள் துர்பாக்கியசாலி. ஒரு குழந்தைகளிடம் இருக்க வேண்டிய பண்புகள் 10, இருக்கக்கூடாததுல இப்ப நான் சொன்னதுல 8 விஷயம் சொல்லியிருக்கிறேன்.
இதெல்லாம் தாண்டி கடைசியாக அல்லாஹ் குர்ஆன்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஒரு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், தங்களுடைய பிள்ளைகளை மார்க்கப்பற்றுள்ள பிள்ளையாக, என்னுடைய பிள்ளை நல்லா வளரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல ஒவ்வொரு தந்தைமார்கள், ஒவ்வொரு அத்தாக்களுக்குமே அல்லாஹ் சொல்லுகிறான். தந்தைமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், தந்தையே, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குழந்தைகளை உட்கார வச்சு நீங்க இந்த 7 விஷயத்தை சொல்லுங்க. அந்த 7 விஷயத்தை நான் இப்ப சொல்ல போறது இல்லை. எனவே தன்னுடைய குழந்தை நல்ல முறையில வளரணும் அப்படின்னு நீங்க நினைச்சா, நீங்க அந்த 7 விஷயத்தை குர்ஆன்ல 31வது சூரா, குர்ஆன் லுக்மான் அப்படின்னு சொல்லி ஒரு சூரா இருக்கு. அந்த சூறாவில் 13வது ஆயத்துல இருந்து 19வது ஆயத்து வரை கிட்டத்தட்ட 7 ஆயத்துல 7 செய்திகளை அல்லாஹ் சொல்லுகிறார். அதாவது குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அவர்கள் பெற்றோர்கள், நீங்க பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், என் பிள்ளை நல்லா வளரணுங்கிற அந்த ஆசை இருந்தா நேரா போய் குர்ஆன்ல உங்க வீட்டுல போய் தர்ஜுமா குர்ஆனை எடுங்க. 31வது சூரா 13வது ஆயத்துல இருந்து 19வது ஆயத்து வரைக்கும் இருக்கக்கூடிய 7 ஆயத்துல அல்லாஹ் 7 விஷயங்களை உங்களுடைய மகனுக்கு வயது கால லுக்மான் லிஇப்னிஹி, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள். வஹுவ யஇதுஹு, உபதேசமாக, யா புனைய, மகனே அப்படின்னு சொல்லி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆரம்பிக்கிறாங்க 7 விஷயம். எனவே இந்த 7 விஷயங்களுமே பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கட்டாயமாக சொல்லித்தர வேண்டிய விஷயம். அந்த 7 விஷயத்தை சொல்லித்தந்து இந்த உலகத்துல மார்க்கப்பற்றுள்ள குழந்தைகளாக, ஆசைகளுக்கு ஆபாசங்களுக்கு அடிமையாகாமல், நம்மளுடைய இந்த உலகத்தினுடைய அசிங்கமான உலகத்திற்கு அசிங்கமான இந்த உலகத்துல நிறைய அசிங்கங்கள் உருவாகி வரக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்மளுடைய பிள்ளைகளை மார்க்க அல்லாஹ் ரசூலுடைய குழந்தைகளாக வளர்வதற்கு அல்ல, வளர்த்துவதற்கு. ஏன்னா அவங்க எப்படி சொன்னாலும் அவங்க வளருவாங்க. ஆனா முறைப்படி வளரணும் அப்படின்னு சொன்னா நாம கொஞ்சம் அக்கறை எடுத்து அவங்கள வளர்த்தணும். எனவே வளர்வது அல்ல, நாம முறைப்படி அவர்களை வளர்த்தணும் அப்படின்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் குழந்தைகளை அமைத்து அவர்களுக்கு முறைப்படி சொல்லித்தர வேண்டிய விதத்துல சொல்லித்தந்து குழந்தைகளை அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான குழந்தைகளாக, அடுத்த தலைமுறை நல்லடியார்களுடைய குழந்தைகளாக வளர்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.